வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் தான் மான்சூன் ஹேஷ்டேக்ஸ். வால்பாறை இயற்கையின் பேரழகு நிறைந்த நம் சொர்க்க பூமி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சமீப காலமாக வனவிலங்குகள் மனிதர்களை தாக்கும் சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். இதுலேயும் குறிப்பாக வனவிலங்குகள் சிறுவர்களை தாக்கும் செய்தி நம் நெஞ்சை பதைபதைக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வனவிலங்கு மற்றும் மனிதர்களுக்கு இடையே ஏற்படுற இந்த மோதல்களை தடுக்க என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச போகிற ஒரு தொகுப்பாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம் வசிக்கும் இடம், தேயிலை தோட்டம், வனப்பகுதி என மனிதர்களுக்காக வகுத்த எல்லைகள் மனிதர்களுக்காக மட்டுமே, சிறுத்தைகளுக்கும் மற்ற ஏனைய காட்டுயிர்களுக்கும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே வனவிலங்குகள் மனிதர்கள் இருக்கும் இருப்பிடத்தை நோக்கி வராது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. பல்லுயிர் பாதுகாப்பு பகுதியான வால்பாறை மனிதர்களுக்கான இடம் மட்டும் இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரியான ஆபத்துகள் நம்மளால் தடுக்க முடியும். இந்த மாதிரியான வனவிலங்கு தாக்குதலிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணியாக இருக்கிறது விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வுங்கிறது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஏன்னா சமீபமாக நடந்த எல்லா வனவிலங்கு தாக்குதல்களும் புலம்பெயர் தொழிலாளர்களையே குறிவைத்துள்ளது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. நீண்ட நாட்களாகவே எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த தொழிலாளர்கள் சொல்கிற அந்த அறிவுரைகள் மற்றும் விழிப்புணர்வுகளை நம்ம அலட்சியமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான அறிவுரைகள் மற்றும் விழிப்புணர்வுகள் பற்றின தகவல்கள் அனைத்து மக்களுக்கும் சேரணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது மொழி. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் விழிப்புணர்வுகளை தோட்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும் போய் கொண்டு சேர்க்க வேண்டியது அந்தந்த நிர்வாகத்தோட பொறுப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, வீடுகள் மற்றும் தேயிலை செடிகளுக்கு அருகே இருக்கிற புதர் செடிகள். நம் வீடுகளுக்கு அருகில் உள்ள புதர் செடிகளை அகற்றுவது கட்டாயமானதாக இருக்குது. ஏன்னா அந்த புதர் செடிகளுக்கு பின்னாடி சிறுத்தைகள், கரடிகள் போன்ற வனவிலங்குகள் இருக்கிறதுக்கான ஒரு அபாயம் இருக்குது. இது சிறுவர்களுக்கு மிக ஆபத்தானதாக போய் முடியலாம். மூன்றாவது முக்கிய காரணம் என்ன அப்படின்னோம்னா, வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் தான். நம்ம வீட்டில் வளர்க்கப்படுற பூனை, கோழி மற்றும் நாய்கள் அவற்றோட ஸ்மெல்லை வச்சு வனவிலங்குகள் வீட்டுக்கு பக்கத்தில் வர்றதுக்கான அபாயங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதையும் மீறி வளர்க்கப்படுற இந்த செல்ல பிராணிகளை உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து இருக்கிற ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, குழந்தைகளை மாலை 6 மணிக்கு மேலே தனியாக வெளியே அனுப்புறது தான். நம்மளோட அடிப்படை தேவைகள் மற்றும் மளிகை பொருட்களை வாங்குவதற்காக குழந்தைகளை கடைக்கு அனுப்புறது ரொம்பவே தவறான செயலாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதுலேயும் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, மழைக்காலங்களின் பொழுது சிறுவர்களை கடைக்கு போயிட்டு பொருட்களை வாங்கிட்டு வர சொல்கிறது ரொம்பவே பாதிப்பை அதிகரிக்கும். இறைச்சி மற்றும் மீன் கழிவுகளை வீட்டுக்கு அருகில் உள்ள குப்பை தொட்டிகளில் போடுறதுனால வனவிலங்குகள் வீட்டுக்கு அருகில் வருவதற்கான அபாயம் இருக்குது. இதுவும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இது மட்டுமல்லாமல் வனத்துறை மற்றும் NCF, அதாவது நேச்சுரல் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன், இவர்கள் ஒவ்வொரு வாரமும் எஸ்டேட் பணியாளர்களிடம் விழிப்புணர்வு கூட்டம் நடத்துவது உண்மையிலேயே பல உயிர்களை நிச்சயமாக பாதுகாக்கும். எஸ்டேட் நிர்வாகிகள், வனத்துறையினர் மற்றும் அரசியல்வாதிகள் என்னதான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தாலும் அல்லது செய்யவில்லை என்றாலும் நாம் அவர்களை நம்பியிருப்பதை விட நம் உயிரையும், நம் குடும்பத்தினரின் உயிரையும், நமது உடன் வேலை செய்யும் தொழிலாளர்கள் உயிரையும் பாதுகாப்பது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையாக இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விலங்குகளும் ஒரு உயிர் தானே. அதனால மனிதர்களும் வனவிலங்குகளை துன்புறுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. வால்பாறை வரும் சுற்றுலா பயணிகள் விலங்குகளை தொந்தரவு பண்ணாமல் ஒரு தூரத்திலிருந்தே அதை பார்த்துட்டு போகிறது ரொம்பவே நல்லது. வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது மற்றும் புகைப்படம் எடுப்பது இந்த மாதிரியான காரணங்கள் கூட அதோட சமநிலை தன்மையை மாற்றி அமைக்கக்கூடும். எனவே அதை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி மனிதனோ அல்லது வனவிலங்கோ எந்த ஒரு உயிரும் பாதிப்படையாதவாறு முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்வோம். உலகில் உள்ள எல்லா உயிர்களும் இந்த பூமியில் வாழட்டும். பாதுகாப்பாக இருப்போம், விழிப்புணர்வோடு இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வனவிலங்குகளிலிருந்து பாதுகாக்க வேறு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்குங்கிறத உங்களோட எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மான்சூன் #குழுவினர். நன்றி. ஹேவ் அ நைஸ் டே.